உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக பந்தல் அமைப்பு இந்த வட்டாரத்தில் கிடையாது. ஏய் மாப்பிள்ளே அருமையான முறையில் சிறந்த முறையில் பந்தல் அமைத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளை ஆழ்த்திக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்புல் மற்றும் சேடி பரதேசி ஆகடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். மாப்பிள்ள ராதா செல்விக்கு மாதிரி நம்மளுக்கு பல சில விடுக்கல் நடத்துறமா மூஞ்சில் அடிக்கிறதா சேப்புல தூக்கி விடுவாயா தூக்கி பாருங்கய்யா தூக்கி வெரி குட். வீடு வரை உறவி வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ வீதி வரை மனைவி வீடு வரை உறவி வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ. சலங்கமத்துக்கு எடுத்துட்டாங்க சங்கு ஊதிய சங்குல ஊதல சங்குதான் என்னையா மனுஷன் வாழ்வு. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ பாட்டுல உள்ள விளக்கத்தை கட்டியலா அதுக்கு முன்னாடி பாரு மாப்பிள்ள கையில வாங்கினேன் கையில போடல காசு போன இடம் தெரியல என்னடா ஒரு 100 ரூபாய் இருந்தா கட்டிக்க போட்டு நம்ம ஆள்ற பண்றாங்க புலையா ஆக்குறாங்கயா. எத்தனை பேர் எத்தனை பெரிய உள்ளங்கள் இன்னைக்கு வாவியறந்தல இருந்து மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு நாடகத்தை பார்க்க போய் எவ்வளவு அமைதியா பார்த்தாங்க தெரியுமா. நாடகம் ஆரம்பிச்சு சுதிய போட்டுட்டா ஒரு சத்தம் வராது. என்ன மாப்பிள்ள முன்னாடி உட்காந்து பெரியவங்க அப்படி ரசிச்சாங்க. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கட்டிக்க போட்டுட்டு திருப்பவன சந்தையில நின்றுகிட்டா நம்மால் பேசுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல திருப்பவன காம்ப்ளெக்ஸ் புறா ஏன் காம்ப்ளெக்ஸ் பைய ஆத்துல 500 சென்ட் இடம் வாங்கி போட்டுக்கண்டா என்ன செய்ய போறாங்க. ஒரு மசுறு வராதியா. வீடு வரை உறவு செத்தனைக்கு சொந்த வந்த வருவேன். வீதி வரை மனைவி கொல்லி கூட உடைக்க தொட்டிக்க நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. கொல்லி கூட உடைக்க தொட்டிக்கிட்டே மனைவி ஒரு வாரம் கழிச்சு ஆட்டுக்கறி எடுத்து திண்டுக்கிட்டு இருப்பான். காடு வரை பிள்ளை மொட்டை போடுறதுக்கு வருவேன் பிள்ளை அதோட சரி மறுபடி திரும்பி போவேன். எங்க அப்பா பணத்தை தோண்டுங்க என்னடா தோண்ட சொல்றேன் மோதிரத்தோட பதிச்சுட்டாங்க. மறுபடி தோண்டி அந்த மோதிரம் வந்தா பாப்பா இல்லாட்ட விரல வெட்டிடுவேன். காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ எதுவும் வராது. அதுக்கெல்லாம் நம்ம ஆடுற ஆட்டம் ஆண்டவனுக்கே இந்த பூமாரியம்மனுக்கே பொறுக்கல. என்ன போகும் தெரியுமா. இந்த வாவியரந்தல இருந்து சுடுகாட்டுக்கு போகல இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்றேன். எல்லாரும் இறக்கத்தான் போறோம். மனுஷன் பெத்த தாயின் வயிற்றுல இருந்து பறக்கையில அழுதுகிட்டு பிறக்கிறோம். அதே மாதிரி இறந்து தூக்கிட்டு போவையிலேயே அழுதுகிட்டு போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல இப்படி ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி இப்படி பெரியவங்க எல்லாம் இருந்து எதுக்கு இந்த நாடகத்தை போடுறாங்க. ஒற்றுமையா இருந்து இந்த நாடகத்துல என்னை கோமாளியா போட்டுக்கான காரணம் உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும். எவன் சொல்ற எவன் செய்யறான். ஏயா நாடகம்டா தண்ணி இங்க இருந்து போன் அடிச்சாராட்டே மாப்பிள்ள எங்க ஊர்ல நாடகம்டா உடனே அவன் செல்ல நாடகம் மாப்பிள்ள எப்படி ஒரு நாங்க ஒரு 10 பேர் வர்றாங்க அது மேப்படி வாங்கி வை. ஏடா பிள்ளை செத்தாலும் சரக்கு சடங்கு வச்சாலும் சரக்கு என்ன வந்தாலும் சரக்கு தானே. என்ன போகும் தெரியுமா. வாவியரந்தல இருந்து சுடுகாட்டுக்கு போகல அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். வேற ஒரு மசு வராது. யாருமே வரமாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா. இருந்தாலுமே ஒண்ணு மனுஷன் பிறந்தா தாய் தாப்பனுக்கு நல்ல மனுஷனா நடந்துக்கிறணும். இல்லாட்ட வாவியரந்தல் போட்டணும். இல்லாட்ட இந்த திருப்பவனம் ஒன்றியம் போட்டணும். இல்லாட்ட இந்த சிவகங்கை மாவட்டம் இவனாடா சூப்பர் அப்படின்னு நல்ல மனுஷன்டா இப்படி வாழ்ந்தாத்தான் நம்மளுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்.
செத்து தூக்கிட்டு போகும்போது அட தூமிய பிடிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சாக வேண்டிய இப்ப சாகுறா பாடுறான் அப்படின்னா அந்த உசுறு எங்க போகும்? நரகத்துக்கு போகும். அப்ப என்ன செய்யணும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி வாழ்ந்த மனிதர்கள்ல உலகத்துல கிடைக்கக்கூடாத ஒரே ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்களால் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ராமேஸ்வரம் பேய்கருப்பில் தூக்கி கொண்டிருக்காரு. சொல்லிட்டு போயிட்டாரியா? யார் கேட்கிற? படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்க. பொம்பளை பிள்ளை முத மார்க் எடுக்குது, இவன் கிளாஸ்ல போய் செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பாட்டுக்கிறான்டா? ஒட்டக்குடி படமா பார்த்துக்கிட்டு இருக்கிற நெல்லு புள்ள வித்து பெத்த தாய் தாப்பே போய் படியா, நீ படிச்சா தாயா எங்களை காப்பாற்ற முடியும். நெல்லு புள்ள வித்து இவங்களை படிக்க சொன்னா பிரிப்பேர் கேம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்றேன் பாருங்க, அதுல இருக்க டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். எல்லாம் நிரூபிக்க நல்லா இருக்கணும், நல்லா படிச்சா தான் தப்பி. படிக்கலில் வைக்க உலகத்துல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு வாவியர்கள் விருந்தாடி மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பெத்த தாய் தாப்பில கூட்டி என்ன கேட்பாங்க? எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு? அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான்? தயவு செய்து நீங்க என்ன கஷ்டப்பட்டு என்ன வேலை பார்த்தாலும் உங்களது குழந்தைகளை தாய்மார்களை சொல்றேன், நல்ல முறையா படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். இந்த வாவியர் என்றது 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாய ஆக வேண்டும். 100 பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முதுவன் திடலை சேர்ந்த அன்பு ஐயா இன்னைக்கு என்னவா இருக்காரு? உதவி இயக்குனர் ஊராட்சி இயக்குனரா இருக்காரு. அவரும் பெரிய சம்பளம் வாங்குறவரு. இன்னும் ஒரு சில வடங்களில் ஐயா கலெக்டர் நிலைமைக்கு வந்துருவாரு. அவ்வளவு பெரிய அதிகாரி ஒவ்வொரு நடிகனை பார்த்து ரசிச்சு எங்க ஊர் கமுதி கோட்டமேட்ல வந்து நாடகத்தை பார்த்து ரசிச்சு ஒவ்வொரு நடிகனுக்கும் அன்பளிப்பு கொடுத்தாரு. அப்ப என்ன செய்யணும்? நாடகம் போடுறதுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு நடிகருடைய திறமையை நீங்க பாராட்டணும். இப்ப என்ன பேசுற அந்த கோவ நான் கவிச்சியை பேசிட்டு போனாப்ல எனக்கு வாவியரந்தல செலவைக்க போறேலா? இல்ல நானும் அசிங்கத்தை பேசிட்டு போனாப்ல காலையில என்னை பொம்பளை ஆளுகள்லாம் தூமியை குடிக்க சங்கோரா சபை அடுத்த வருஷம் போடாதுங்க அப்படிங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நடிகரையும் பார்த்து தேர்ந்தெடுத்து அவர் இல்ல விழாவுக்கு நாடகத்தை போட்டிருக்காரு. அப்ப என்ன செய்ய தெரியுமா? கண்டிப்பாக சிரிக்கவும் செய்யணும், சிந்திக்கவும் செய்யும் சொல்லு விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமையுடன் இருந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, ஆமா எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழும் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு ஹோட்டல்லே சாப்பிட்டோம். திருப்போணத்துல அருமையான சாப்பாடு. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் வாகிய இங்கே மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஏனாதி கண்டெடுத்த நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அரசகுலம் TV ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியர் ஆகிய SO செல்வராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய சங்கரதாச சுவாமிகள் எழுதிய எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு தம்பி செல்வராஜை நாடுகள் சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு அனைவரும் வருக என வரவேற்கும் நமது வாவியர் என்ற கிராம பொதுமக்கள் சார்பாக வருக என வரவேற்று எங்களது கலைப்பணியை இறுதியே ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நற்பவர்க்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாதே